அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பூரண பாக்கியம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு ஒரு பூரண பாக்கியம் என்கிற நிலையில், அதாவது மனிதனுடைய சரீரத்திலே ஒரு பூரண பாக்கியம் என்ன, ஆத்மாவிலே என்ன பூரண பாக்கியம், ஆவியிலே என்ன பூரண பாக்கியம், அது ஒவ்வொன்றுக்கும் மூன்று படிகள், 3 நிலைகள். இதை சுருக்கமாக சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, நமக்கு ஆண்டவர் ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். இந்த சரீரத்துக்கு ஒரு பூரண பாக்கியம் என்று சொன்னால் என்ன? நோயற்ற வாழ்வு. சரிதானே நான் சொல்றது? இந்த சரீரத்துக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய நன்மைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு நன்மை, இந்த சரீரம் வாழ்க்கையில் அல்லது பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரத்திலே நாம் இவ்வுலகில் வாழும் பொழுது நமக்கு ஒரு நோயற்ற வாழ்வு ஆண்டவர் ஒரு பாக்கியமாக தர வேண்டும். அல்லேலூயா. அதான் பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஒரு 3 நிலையில் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் சரீரத்தில் கஷ்டப்பட்டார். அப்பொழுது அவர் 3 முறை அதற்காக ஜெபம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அல்லேலூயா. அப்போ இங்கே குணமாக்குவேன் என்று சொல்லவில்லை, ஆனால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். உனக்கு இந்த பலவீனம் வரும் பொழுதெல்லாம் என் பலனை தந்து உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். இது ஒரு நிலை. அப்போ கர்த்தர் நம்மை சஸ்டைன் பண்ணுகிறார், தாங்குகிறார். பலருக்கு பல பலவீனங்கள் இருக்கிறது, பல வியாதிகளும் இருக்கிறது, குறைபாடுகளும் சரீர உறுப்புகளில் காணப்படுகிறது. ஆயினும் நம்முடைய கடமைகளை செய்ய கர்த்தர் பலன் தருகிறார். நம்முடைய வேலைகளுக்கு போக, பயணங்கள் செய்ய, ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியங்களில் பங்கெடுத்து செயல்பட, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த வியாதி மாறவில்லை, அந்த குறைபாடு அகலவில்லை, அந்த பலவீனம் அங்கே அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி சில நிலைகள் இருக்கலாம். அப்போ பவுலை பற்றி நமக்கு தெரியும். நம்ம விரிவாக இதற்கு முன்னே இந்த சபையில் இதை குறித்து விளக்கமாய் நாம் படித்திருக்கிறோம். அது அவருக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமாக அனுமதித்த ஒன்று. ஏன்னா அவருக்கு ரொம்ப வெளிப்பாடுகள். அது நிமித்த பெருமை அடைந்து ஆத்மாவிலே விழுந்து போகாதபடி அவருக்கு சரீரத்திலே இந்த சரீர கஷ்டத்தை ஒரு முள்ளாக கொடுத்து, அவரை குட்டும் ஒரு சாத்தானின் தூதனை போல கொடுத்து, அந்த பெருமை என்கிறது அவருடைய மாம்சத்தில் அப்படி எழும்பும் பொழுது இந்த வேதனை ஆரம்பிக்கும். அவர் தன்னை கிறிஸ்துவுக்குள் தாழ்த்தும் பொழுது அது போய்விடும். அப்படி அவருக்கு அப்படி ஒரு நிலை. எல்லாருக்கும் அப்படித்தான்னு சொல்ல முடியாது. ஆனால் பலருடைய வாழ்வில் இந்த ஒரு அனுபவம் இருக்கிறத பார்க்கிறோம். என்னுடைய வியாதி அப்படி இருக்குது, பலவீனம் அடிக்கடி வருகிறது, அந்த குறைபாடு இருக்கிறது, ஆனாலும் என்னை முடக்கி போடாமல், படுக்கையில் ஆக்காமல் அழகாக கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு ஸ்டெப், முதல் ஸ்டெப். பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. இதுவும் நாம் விசுவாசித்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு தான் கர்த்தர் நமக்காக எழுதி தந்திருக்கிறார். ஆமென். அதனால எப்போ திடீர்னு ஒரு பலவீனம் வந்தாலும் உடனே சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை தாங்குவார், ஆண்டவரே உம்முடைய பலனை தாரும் என்று ஜெபித்து நாம் முன்னே செல்லலாம். அல்லேலூயா. ஒரு பயணம் புறப்பட்டோம், பாதி வழியில் ரொம்ப கஷ்டம் ஆயிற்று, அற்றம் வரைக்கும் போய் சேருமா என்ற நிலை வருகிறது. அதெல்லாம் பயப்படக்கூடாது. ஆண்டவர் அப்படி கைவிட மாட்டார், என்னை நடுத்தருவில் விட மாட்டார் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 2வதாக ஒரு அனுபவம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்கே என்ன? முதல்ல ஒரு சஸ்டைனிங், 2வது ஹீலிங். ஆண்டவர் சுகம் ஆக்குகிறார். அல்லேலூயா.
இங்க சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன், ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உங்களை குணமாக்குவேன். அல்லேலூயா. அப்ப இது பலவீனத்தில் தாங்குவேன் என்று மட்டுமல்ல, உன்னை குணமாக்குவேன் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இது என்ன செய்து, அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இனி அந்த வியாதி உன் சரீரத்தில் இல்லை, இனி அந்த குறைபாடு உன் சரீரத்தில் இல்லை, அதை நீக்கி போட்டேன் என்று இது அடுத்த ஒரு ஸ்டெப்பாக இருக்கிறது. இப்படியும் கர்த்தர் நம்முடைய சரீரங்களில் கிரியை செய்கிறார். அவர் நம்முடைய சரீரத்தை உண்டு பண்ணின சிருஷ்டிகராகிய எஜமானன். அவர் நம்முடைய சரீரத்துக்காக தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்த நம்முடைய இரட்சகர். அவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நமக்கு வாக்கு பண்ணினவர். அல்லேலூயா. அதனால அவர் சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அவர் சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மருத்துவம் செய்கிறோம், மருந்துகள் எடுக்கிறோம். ஆனாலும் நல்ல டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய இதில் எழுதி வச்சிருப்பாங்க, we treat, God cures. நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், தேவன் குணமாக்குகிறார். அல்லேலூயா. அதான் உண்மை. ஆகவே கர்த்தர் நமக்கு குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சுகமாக்குகிற தேவன். ஆகவே பலவீனம் வந்துட்டு தான் இருக்கும், நான் பலனை தந்து தாங்கி கொண்டிருப்பேன் என்பது ஒரு நிலை. இப்போ அதை நீக்கி உன்னை அதிலிருந்து விடுவிப்பேன், இனி அந்த வியாதி உனக்கு இருக்காது, அந்த பலவீனம் திரும்ப தலை எடுக்காது, அந்த அந்த அதாவது குறைபாடு சரீரத்தில் உறுப்புகளில் குறைபாடு அதை மாற்றி விடுவேன் என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நாம் அதற்காகவும் ஜெபிக்கணும். தொட்ட உடனே இது பவுலை போன்ற ஒரு நிலை என்று நாமளே தீர்மானிக்க கூடாது. நாம் கர்த்தரிடத்திலே போராடி ஜெபிக்கணும். ஜெபித்து ஆண்டவரிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதும் போராடி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்தந்த காரியத்தில் கண்டிப்பாக கிரியை செய்வார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்கதான நல்ல சுகத்தை, நல்ல விடுதலையை தேவன் நமக்கு தருவார். எத்தனையோ பேர் சாட்சிகள் சொல்லுகிறீர்கள், பலர் சாட்சி சொல்லுகிறதில்லை, ஆனால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது வாழ்விலே கர்த்தர் சுகம் தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த ஒரு அனுபவமும் இருக்கிறது. மூன்றாவது இன்னொரு அனுபவம் என்னன்னு சொன்னா, நோயற்ற வாழ்வு. அதுதான் அதில் உள்ள அந்த பூரண பாக்கியம், நோயற்ற வாழ்வு. சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தர் ஒரு அழகான வார்த்தை சங்கீதக்காரன் மூலம் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நினைத்தால் ஒரு சரீரத்தை திரும்ப வால வயதாக்க அவரால் முடியும். நிறைய பேருக்கு அது ஆம் சொல்ல முடியவில்லை என்பது புரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைச்சா நிச்சயமா செய்ய முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24 பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்ப சிலுவையில் அவர் பட்ட காயங்கள், அதன் தழும்புகள், அதனால் பூரண சுகத்தை அவர் சம்பாதித்து விட்டார். அதான் குணமானோம்னு சொல்லியிருக்கு. அந்த சுகத்தை, பூரண சுகத்தை நமக்கு அவர் தரும் பொழுது உச்சம் தலைமுத உள்ளங்கால் வரை எல்லா நோய்களும் மாறி போகும். அல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் நீங்கி போக முடியும். சத்துவம் பலனும் பெருக முடியும். வால வயது ஆக்க அவரால் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். ஆச்சரியமான தேவன். ஸ்தோத்திரம். என்னுடைய ஃபாதர் இன்லா பாஸ்டர் அலெக்ஸ் டேனியல் ராஜ் அவர்கள், உங்களில் பலருக்கு அவரை தெரியும், என்னுடைய மனைவியுடைய தந்தை. அவர் வந்து ஸ்கூல்ஸ் இன்ஸ்பெக்டராக வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே அதிகமாக சரீரத்தில் இந்த வாதம் போன்ற ஒரு நிலை, அப்படியே அசைய முடியாமல் படுத்திருக்கிற ஒரு நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம். அப்படி 2-3 முறை வந்து, ஒரு முறை மிகுந்த ஒரு கஷ்டத்துக்குள் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள், குறிப்பாக என்னுடைய மனைவி
ஆண்டவரே இவருக்கு ஆண்டவர் இப்படி ஒரு திரும்ப வாழ வயது கொடுக்கணும், அப்படி எல்லாரும் ஜோம் பண்ணார்களாம். அப்படி ஜோம் பண்ண பொழுது ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாய் அவரை எழுப்பி நிறுத்தி, அவர் பிறகு வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஊழியத்திற்கு வந்து, ஊழியத்திலும் அவர் நல்ல ஒரு முதிர் வயது வரைக்கும் நல்லா ஓடி ஆடி ஊழிய பொறுப்புகள் எடுத்து நன்றாக செயல்பட்டு கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். அவர் நித்திரடைந்த பொழுது அவருக்கு அந்த வயது கணக்கை பார்க்கும் பொழுது, எப்பொழுது இவர் மிகுந்த பாடுபட்டு படுக்கையில் இருந்தாரோ, அவருடைய பிள்ளைகள் அவருக்காக இப்படி ஒரு ஜெபத்தை செய்தார்களோ, அதிலிருந்து ஒரு டபுள் மடங்கு வருஷம் அவரை ஆண்டவர் வாழ வைத்தார். அல்லேலூயா. நல்லா ஓடி ஆடி உழைக்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஒரு நம்ம கண்ணு முன்னாலே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாட்சி. இப்படி கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றும் முடியல, நான் இனி எப்படி காலம் தள்ளுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி பிரயோஜனமாக இருப்பேன், என் கடமைகளை நான் எப்படி செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லி கூட ஒரு சிலர் நீங்கள் வேதனையோடு காணப்படலாம். ஆனால் நமக்கு தானே ஆண்டவர் வசனம் எழுதி தந்திருக்கிறார். ஏன் இந்த சங்கீதம் 103:5 நாம எடுத்து பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, அறிக்கை பண்ணக்கூடாது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால தேவ மக்களே, யாரும் வியாதி கஷ்டம் சரீரத்தின் இது வந்தோன்னா ரொம்ப பயந்து அல்லது சந்தேகப்பட்டு இனி சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதனால இனி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணணும். எசேக்கியாவுக்கு கூட ஆண்டவர் திடீர்னு கூப்பிட்டு சொல்லிட்டார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு. உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரா? சொல்லாமலே இவர்கள் எடுத்துக்கொள்ளுவார்கள், சொல்லாமலே எடுத்துக்கொள்வார். எசேக்கியாட்ட கூட சொல்லிட்டார். அப்படி அல்ல, நீங்கள் இன்னும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாதி வயதுல போகணும்னு கர்த்தர் விரும்ப மாட்டார். நீங்களும் முதல்ல விரும்புங்க. நீங்களும் அடிக்கடி என்ன சொல்றது, செத்து போனா நல்லது, ஏன் நான் சீக்கிரம் போயிடுவேன், அதுக்கப்புறம் உங்க நிலைமைகளை பாரு, இப்படி பிள்ளைகளை மிரட்டுறது. இந்த மாதிரி சொல்லி சொல்லி உங்கள் வாயின் அறிக்கையிலே நீங்க மரணத்தை வாங்கி கட்டாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தர் வைத்த நாளளவும் வாழணும், குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், இயேசுக்கு பிரயோஜனமா இருக்கணும், கர்த்தருடைய காரியங்களை நான் நடப்பிக்கணும் என்கிற ஒரு நல்ல சிந்தையோடு எழும்புங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு நோயற்ற வாழ்வு தர இயேசுவால் முடியும். ஆமென். நம்முடைய அவிசுவாசங்கள், சிலவேளை அவிசுவாசம்னு சொல்ல முடியாது. பவுலுக்கு நல்ல விசுவாசம்தான், ஆனால் ஆண்டவராக இப்படி ஒரு முள்ள அவருக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் தேவனுடைய விஷயங்கள். அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும்போது அவங்கள போய் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. புரியுதா? இவருக்கு ஏன் அப்படி, அவங்களுக்கு ஏன் இப்படி, அப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் நம்ம வசனத்தை விசுவாசிப்போம், எல்லாருமே அதை கேட்போம். கர்த்தருடைய சந்ததி நீடூழி வாழட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, இந்த ஒரு சரீரத்துக்கு ஒரு பெரிய ஒரு பூரண பாக்கியம்னு சொல்றது ஒரு நோயற்ற வாழ்வு. அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில் நோயற்ற வாழ்வு. எல்லாரும் வயது சென்றவனும் வாலிபனை போல கருதப்படுவான் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அது எதனால நடக்குது? கிறிஸ்துவின் ஆட்சியினால நடக்குது. அதே கிறிஸ்துவின் ஆட்சி ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் இறங்க முடிஞ்சா, அவர் இப்படி ஒரு கிரியை செய்ய நினைத்தா இப்பொழுதும் செய்ய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரியா? அதே வேளையில் இன்றைக்கு சாவாமை என்ற ஒரு உபதேசத்தை சிலர் பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. மரணம் எல்லாருக்கும் உண்டு. எவ்வளவு பூரண சுகம் தந்தாலும், நோயற்ற வாழ்வு தந்தாலும், அதிலும் ஆண்டவர் வச்சிருக்கிற நாளில் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? இந்த பூமியின் கூடாரத்தை விட்டு பிரித்து பரதீசில் கொண்டு இளைப்பார பண்ணுவார். அல்லேலூயா. அது வேற. ஆண்டவர் குறித்த நாளில் ஆண்டவர் செய்வார். ஆனா நம்ம அதை எதிர்பார்க்கணும் என்பது தான் என்னுடைய இந்த செய்தியினுடைய நோக்கம். அப்போ அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணணும். நீங்கள் தனி ஜெபத்திலையும் உங்கள் குடும்ப ஜெபத்திலையும் உங்கள் சரீர சுகங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக யார் யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கிறதோ அதை கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி கிட்ட நீங்கள் சரீர கஷ்டங்களை நல்லாவே பகிர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் 2 பேரும் நல்லா பகிர்ந்து கொண்டு ஜெபித்தால் அந்த ஒரு மனமுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் சரீரங்களில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மற்றபடி சில நண்பர்கள், ஜெப நண்பர்கள், உண்மை உள்ள நண்பர்கள் இருக்கும் பொழுது அவர்களிடத்திலும்
பகிர்ந்து கொண்டு சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்படி சேர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் சரீரங்களில் பெரிய கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சாதாரணமாக நம்ம அடிக்கடி ஜெபத்தில் நடத்தும் பொழுது செய்கிற 1-2 காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று நமக்கு சர்வாங்க சுகம். அல்லேலூயா. இந்த சர்வாங்க சுகத்தை கர்த்தர் இவனுக்கு கொடுத்தார் என்று பேதுரு சொன்னார் இல்லையா? சர்வ அங்க சுகம், தலை முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் சுகம். அதுக்காகத்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் தனி ஜபத்திலேயோ குடும்பத்திலேயோ சில வேளை சபை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட அப்படி ஜெபிக்க வைக்கிறது உண்டு. ஒவ்வொரு சரீர அவயவங்களுக்கு பெயர் சொல்லி 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 ஆண்டவரே சுகம் தாரும் என்று நாம் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு, உங்களில் பலருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதை அடிக்கடி வீட்டில் செய்யுங்க, நேரம் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. நாம் எந்த விஷயத்தில் குறிப்பாக ஜெபித்து கேட்கிறோமோ அதில் கர்த்தரும் குறிப்பாக கவனித்து செயல்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் வேகா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்படி மேலோட்டமாக பொதுப்படையாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்மளே அந்த காரியத்தில் அவ்வளோ உறுத்து கருத்தா இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தான் கர்த்தரும் அதில் கிரியை செய்ய முடியும். ஆனால் ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் கவனமாக நம்ம கவனித்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் இப்படி இருக்கிறது, இந்த கையில் இப்படி ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருக்க, இவ்வளோ நாளாச்சே மாறலையே என்ற கொஞ்சம் கவனம் செலுத்தி அதற்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கஷ்டம் மாறும். அல்லேலூயா. எனவே கவனம் செலுத்தி உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய பெயர்களை சொல்லி, சில பேரெல்லாம் நமக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, தெரிஞ்சதை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கே கஷ்டம் இருக்கிறது அதை குறிப்பாக சொல்லி என்ன பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதே போல சில ஜெபங்கள் அப்படி அடுக்கடுக்கா வாய்ப்பாடு போல நம்ம சொல்லி ஜெபிக்க சிலது பழகி இருக்கிறோம், அதுகளையும் விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி விஷயத்தில் அடிக்கடி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே என்னை மருந்துக்கு, மாத்திரைக்கு, மருத்துவத்துக்கு, மருத்துவருக்கு, மருத்துவமனைக்கு, வியாதி படுக்கைக்கு, அகால மரணத்துக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தருளும். இது திரும்ப திரும்ப இப்படி ஜெபம் பண்ணால் வாய்ப்பாடு மாதிரி இந்த வார்த்தைகள் மறக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சார் நினைக்கலாம் நம்ம எப்படி ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது மருந்து சாப்பிட்றோமே, டாக்டர்கிட்ட போகிறோமே, அதெல்லாம் பார்த்து இந்த ஜெபத்தை நிறுத்தாண்டா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டு தான் ஜெபம் பண்ணணும்னு பைபிள் சொல்லுதா? அப்படி இல்லை. நம்ம குறைவிலிருந்து நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நமக்காக நன்மை செய்வார். அல்லேலூயா. எனவே கண்டிப்பாக ஒருவேளை எந்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட்டாலும் அது ரெண்டாவது. ஆனால் இந்த ஜெபத்தை எல்லாரும் பண்ணணும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் விலகி ஒரு நல்ல நோயற்ற வாழ்வு வேணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? இருக்குன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ இப்படி ஜெபம் பண்ணணும். நம்ம 100க்கு 100 கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு எனக்கு இருக்கிற நிலைமை 20% தான் இருக்கு, எந்த விஷயமும் அப்படிதான். ஆனாலும் கேட்கறது எதை கேட்போம்? 100க்கு 100 கேட்கணும், மேன்மையானது தான் கேட்கணும், முழுமையானது தான் கேட்கணும். அப்படி கேட்டுட்டே இருக்கணும். கேட்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட கூச்சப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. என்றைக்கும் நம்மளை இந்த நிலைமையில வைக்கவே மாட்டார். நம்ம கேட்க கேட்க கர்த்தர் நம்முடைய சரீரங்களிலே அதிசயங்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாதிரி புசிக்கும் பொழுது, குடிக்கும் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் என்று சொன்னீரே. இது வசனம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி மனப்பாடமாக சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா அந்த வசனத்தை ஒரு நாளைக்கு 4-5 தடவை நம்ம அறிக்கை பண்ணுறோம். ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு முன்னால் உட்காரும் போது அதை அறிக்கை பண்ணுறோம். அந்த அறிக்கை, அந்த வசனத்தினுடைய ஒரு கிரியை நமக்குள்ளே உண்டாகும். இன்றைக்கு நாம் உண்ணுகிற உணவே விஷமாக இருக்கிறது. உண்ணுகிற உணவு தரக்கட்டுப்பாடு இந்தியாவில் சரியாக செயல்படலை. அதனால ஃபுட் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்கு. அதனாலே நிறைய நோய்கள் எல்லாம் வருகிறது. இருக்கட்டும், ஆனாலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ இப்படி ஒரு நோயற்ற வாழ்வை நாம் விரும்புவோம். அதற்காக தேவ மக்கள் அதிகமாக ஜெபிப்போம். இன்னைக்கு நோய் ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறது. அப்போ இப்போ இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கூட இந்த ஜெபத்தை ஊக்கப்படுத்த வேண்டியது அவசியம்.
பலவீனத்தில் பலன் தந்து தாங்குகிறார். வியாதிகளை சுகமாக்கி நம்மை அந்த வியாதிக்கு விடுவிக்கிறார். அது மட்டும் இல்ல, வியாதி திரும்ப திரும்ப வந்து தொற்றாமல் ஒரு நோயற்ற வாழ்வும் அவர் தருகிறார். இழந்து போன பலனை திரும்ப தருகிறார். திரும்ப வாழ வயது அடையும்படி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பழைய ஒரு பாட்டு உண்டுல்ல, வியாதி என்னும் மாயத்தோற்றம். அது எப்பொழுதுமே தொடக்கம் எனக்கு வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாட்டை நாம் பாடுவோம். காயம் கெட்டு போயினோம் வியாதியால் எந்தனது, காயம் கெட்டு போயினோம் மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். வியாதியால் எந்தனது காயம், காயம்னா தேகம், வியாதியால் எந்தனது தேகம் கெட்டு போயினோ மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். வியாதியால் எந்தனது தேகம் கெட்டு போயினோ. இன்று இருக்கிற நிலை, என் தேகம் பல நிலைகளில் கெட்டு போய் கிடக்கிறது. ஐயோ, அதனுடைய நிலைமை யோசித்தாலே மனம் வேதனைப்படுகிறது. ஆனால் இது ஒரு மாய தோற்றமாக அப்படியே மாற்றி ஒரு நோயற்ற வாழ்வு, திரும்ப வாழ வயது என் இயேசு எனக்கு தருவார், எனக்கு தருவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் உரிமையோடு அதுக்காக டெய்லி கேட்க போகிறேன். ஹல்லேலூயா. காயம் கெட்டு போயினோ வியாதியால் எந்தனது, காயம் கெட்டு போயினோ மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். மாய தோற்றத்தை இயேசு நாயகர் மாற்றிடுவார். ஒரு விஷயம், நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலவீனத்தில் பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். நோய்கள் வரும் பொழுது எங்களை குணமாக்கி சௌக்கியம் ஆரோக்கியம் வருத்துகிறவரே ஸ்தோத்திரம். அதோடு எங்களை திரும்ப வாழ வயதடைய பண்ணுகிறவரே, நோயற்ற வாழ்வு தர வல்லவரே, ஆமை நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விசுவாசங்களை தூண்டும், எங்கள் எதிர்பார்ப்புகளை தூண்டி எழுப்போம். நிச்சயமாக இந்த பாழான லோகத்தில், இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய ஒரு பழுதடைந்த ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் இயேசுவின் கிரியை இன்று முதல் எங்கள் ஒவ்வொருடைய சரீரங்களிலும் உண்டாவதாக, ஒவ்வொருடைய சரீரங்களிலும் உண்டாவதாக. சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியோர் மட்டும் ஒவ்வொருடைய சரீரங்களிலும் என் கர்த்தருடைய ஒரு குணமாக்கும் கிரியை, வியாதியை விலக்கி நோயற்ற வாழ்வு தரும் ஒரு வல்லமையான கிரியை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God, praise God. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் ஒரு நோயற்ற வாழ்வு என்கிற பூரண பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. இரண்டாவது, நம்முடைய சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமாவிலே நாம் சிந்திக்கிறது, உணர்கிறது, தீர்மானம் எடுக்கிறது என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது. சிந்தனை, சித்தம், உணர்ச்சி முக்கியமாக. அப்போது இந்த ஆத்துமா இது சரீரத்தை போல மண்ணுக்குள்ளே போகாது. இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்துமா பிரியும் பொழுது அது ஒன்றில் அதுக்கு நியமிக்கப்பட்ட பரதீசுக்கு போய் இளைப்பாறும், அல்லது பாதாளத்தில் போய் வேதனைப்பட தொடங்கும். இதுதான் பைபிள் சொல்லுகிறது. அப்போது இந்த ஆத்துமா நித்திய காலமாக வாழக்கூடியது. ஆத்துமா ஒருபோதும் அழியாது. அல்லேலூயா. இப்போ இந்த ஆத்துமாவுக்கு ஒரு பூரண பாக்கியம் என்ன? பாவமற்ற வாழ்வு. சொல்லுவோம், பாவமற்ற வாழ்வு. சரீரத்துக்கு ஒரு பூரண பாக்கியம் என்ன? நோயற்ற வாழ்வு. சொல்லுவோம், நோயற்ற வாழ்வு. ஆத்துமாவுக்கு ஒரு பூரண பாக்கியம் என்ன? பாவமற்ற வாழ்வு. ஏன்னா இந்த ஆத்துமாவில் பாவம் வந்துருச்சுன்னா தான் மனுஷ வாழ்க்கை நித்தியமே பாதிப்புக்குள்ளாகிறது. இம்மையிலும் பல நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், மறுமையில் மொத்த நஷ்டம், மொத்த நஷ்டம். அப்படி ஆயிப்போம். அதனால ஆத்துமா ரொம்ப விலையேறப்பெற்றது,
சரீரத்தை பார்க்கிலும் ஆத்துமா மிக மிக முக்கியமானது. இந்த ஆத்துமாவிலே ஒரு பூரண ஒரு பாக்கியம், ஒரு 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 ஃபுல் அல்ல கம்ப்ளீட் பிளஸிங் என்னன்னா பாவமற்ற வாழ்வு, சின்லெஸ் லைஃப். அல்லேலூயா. இதுக்காக பிரயாசப்படணும். சரீரத்தில் நோயற்ற வாழ்வுக்கு அவ்வளவு ஜெபம் பண்ணணும்னு சொன்னோமே, அதே மாதிரி ஆத்மாவில் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? பாவமற்ற வாழ்வு. இதுலேயும் 3 ஸ்டேஜ் சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று, பாவ மன்னிப்பு பெறுதல். 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு பாவ மன்னிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷ ஆத்துமாவும் எவ்வளவு நல்லவன்னு உங்களை சொல்லிக்கிடுங்க, நல்லவான்னு உங்களை சொல்லிக்கிடுங்க, அது உங்க அபிப்பிராயம். ஆனா நீங்க யாரா இருந்தாலும் இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மீட்பை நீங்க சொந்தப்படுத்தணும். அதுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இதை இயேசுவிடத்தில் கேட்டு, நான் ஒரு பாவி ஆண்டவரே, ரொம்ப பாவங்கள் இருக்கிறது, என்னை மன்னிங்கன்னு ஒரு மனஸ்தாபத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் இயேசு நம்முடைய எல்லா பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. இதுதான் பாவ மன்னிப்பு. இனி 2வது நிலை என்னன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு திரும்பியும் போய் அதே பாவத்தை செய்கிறேன், நாளைக்கு திரும்பியும் வந்து மன்னிப்பு கேட்பேன், நாளைக்கும் போய் அதே பாவத்தை செய்வேன், அடுத்த நாள் வந்து திரும்ப என்ன செய்வேன். இப்படி சில நிலைகள். மன்னிக்கப்பட்டேன், ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. இது ஒரு காரியம் கவனிக்கப்பட வேண்டியது. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது ஒரு நிலை. அடுத்தது அந்த பாவத்திலிருந்து என்ன அடைய வேண்டும்? விடுதலை அடையணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். 22ஆம் வசனம், நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ இங்க நீ பாவ மன்னிப்பை இயேசுவின் சிலுவை மூலம் பெற்றுக்கொள்ளுகிறாய். உன்னுடைய வாயின் அறிக்கை, உள்ளத்தில் மனஸ்தாபப்பட்டு உணர்ந்து வாயினால் நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசுவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது இயேசு பாவ மன்னிப்பை தருகிறார். இந்த பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் நீதிக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நுகத்திலே உங்க கழுத்தை கொடுக்கணும். அந்த நுகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு அடிமையாய், தேவன் விளம்பி இருக்கிற நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த பாவத்தில் விழமாட்டீங்க. அல்லேலூயா. அதான் பாவத்திலிருந்து விடுதலை. இப்போ நான் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டேன், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள். ஒரு காளை மாடு, அந்த காளை வண்டியில் அதை கொண்டு அதுக்கு கழுத்தில் அந்த நுகத்தை அப்படி வச்சு அந்த கயரில் பூட்டி விட்டுருவாங்க. அப்போ அந்த மாடு தன்னுடைய எஜமானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கு, ஒரு நுகத்தில் பூட்டப்பட்டுருச்சு. இனி எஜமான் நடத்து போல நடக்கும், தன்னிஷ்டத்துக்கு அங்கங்கும் அது ஓடாது, முடியாது அதால். அப்போ அது திரும்ப பாவத்தில் விழாது. அல்லேலூயா. எந்த ஆத்துமா பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திரும்ப இயேசுவாகிய எஜமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரலையோ, அது திரும்பியும் பாவத்தில் விழுந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. நீதிக்கு அடிமைன்னு சொன்னது என்ன? இந்த வசனம். இதான் தேவ நீதி. இந்த வசனத்துக்கு அடிமையாய் அல்லது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்று இதே அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த உபதேச சட்டம், வேத வசனத்தின் நீதி, அந்த நீதிக்கு உங்களை அடிமையா ஒப்பு கொடுங்க. உன் மனம் சொல்றதெல்லாம் செய்யாதீங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் திரும்ப திரும்ப பாவத்தில் விழமாட்டோம். அல்லேலூயா. ஸோ பாவ மன்னிப்பு ஒரு ஸ்டேஜ்னா, அடுத்த ஸ்டேஜ் பாவ விடுதலை. அதுலேருந்து விடுதலை அடைவது.
அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுதலை. இனி மூன்றாவது இன்னொரு நிலை இருக்கிறது. அந்த பாவத்தின் போராட்டங்களையும் ஜெயித்து வாழுகிற ஒரு பாவமற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. இதை குறித்து ரோமர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை, என்ன வார்த்தை, மேற்கொள்ள மாட்டாது. மேற்கொள்ளுதல்னா ஓவர் கம்மிங். நம்மை பாவம் ஜெயிக்காது, பாவத்தை நாம் ஜெயித்து வாழ்வோம். அல்லேலூயா. அப்போ பாவ மன்னிப்பு, பாவத்தில் விடுதலை, அடுத்து பாவத்தின் மேல் பூரண ஜெயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மன்னிப்பு, விடுதலை, ஜெயம், இந்த மூன்று நிலைகளை நீங்கள் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் அந்த ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பாவம் தொடாமல் காத்துக்கொள்ளணும். முதல்ல இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுதல். ரெண்டாவது கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய ஆவியின் மூலம் அவர் நடத்துகிறார், அதுக்கு நல்லா ஒப்பு கொடுத்து அவர் வழியில் நடக்கும் பொழுது திரும்ப திரும்ப விழாமல் விடுதலையை தந்து, அந்த பாவம் நம்மளை தீண்டாமல் விடுதலையை தந்து நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுதும் திடீர்னு அந்த பாவம் திரும்ப முயற்சிக்கும். பாவம் திரும்ப குடியேற முயற்சிக்கும். ஒரு 6 மாதம் அந்த குறிப்பிட்ட பாவம், அதை பற்றி நம்ம சிந்தனையில் ஒன்றுமே இல்லை. ஒரு 6 மாதம் தாண்டி திடீர்னு திரும்ப வருது. அது சிந்தனையில் அந்த பாவ சிந்தை எழும்புது. அது ஒரு நாள் எழும்புது, 2 நாள் எழும்புது. அதை கவனிக்காமல் விட்டால் அது திரும்ப ஸ்ட்ராங்காக எழும்ப ஆரம்பிக்குது. இன்னும் கவனிக்காமல் விட்டால் அது அப்படியே பழையபடி அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விழ பண்ணிடுது. அப்போ இந்த போராட்டங்கள் இருக்கிறது. இது பிசாசு எப்படி ஏவாளுக்குள் மீறுதலின் பாவத்தை கொண்டு ஊட்டினானோ அதே போலதான் அவன் எங்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். இப்படி திரும்ப விழுந்து போகாமல் இருக்க கர்த்தர் தன்னுடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபைக்குள்ள நீ மறைந்து இரு. நான் பரிசுத்தவான், நான் ரொம்ப அதை ஜெயித்துட்டேன் இதை ஜெயித்துட்டேன்னு பெருமைப்பட்டா அடுத்தது உடனே இது வரும், தோல்வி வரும். அப்போ அதுக்கு இடம் கொடுக்காம, பெருமைகளுக்கு இடம் கொடுக்காம, இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் என்னை நிலைநிறுத்துறார், ஆண்டவர் என்னை காத்துக்கொள்றார், அந்த வாயின் அறிக்கையும் இருக்கணும், உள்ளத்திலும் அதைத்தான் சிந்திக்கணும். நான் எல்லாம் இதுதான் ரொம்ப மோசம். பேதுரு சொன்னா எல்லாம் மறுதளிச்சாலும் நான் என்ன சொன்னா, எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் கொஞ்சம் சத்தமா மறுதளிக்க மாட்டேன். ஆனால் எல்லாரும் மறுதளிக்கல. யார் தான் மறுதளிச்சது? அவர் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு பெருமைக்கு விழுந்த அடி. கிருபைக்குள்ள அவர் நிற்கணும். ஆண்டவரே உங்கள் தயவுனால இதுவரைக்கும் உத்தமமாக இருக்கேன், கடைசி வரை உத்தமமாக இருப்பேன் அப்பா. அந்த பேச்சு எப்படி இருக்கு? இவன் எல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன், அந்த பேச்சு எப்படி இருக்கு? அப்போ அது அந்த பேச்சு வரணும்னா அந்த சிந்தனை எப்படிப்பட்டது? இதுதான் விஷயம். அதனால எங்கேயுமே எனக்கு ஒன்று ப்ளஸ் பாயிண்டாக இருக்குன்னு அதில் ஒரு பெருமை சிந்தனையில் கூட எழும்ப இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால கிருபை, அந்த கிருபைக்குள்ள நம்ம நிற்கும் போது திரும்ப இந்த பாவத்தின் போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. போராட்டங்கள் வரும், ஆனால் முதல்ல அதில் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்திருவார். விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமைக்கு விட மாட்டார். அல்லேலூயா. எனவே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் சொல்லுங்க, கொஞ்சம் ஊக்கமா, கொஞ்சம் உயிர் மீட்சியோட சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படிதானே ஆண்டவர் சொன்னார். நீ விழுந்து விழுந்து எழும்புன்னா சொன்னாரு இல்லை. அப்போ அந்த ஆத்துமாவுக்கு ஒரு பூரண பாக்கியம், பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, அடுத்தது என்னது? பாவமற்ற ஒரு வாழ்வு, பாவமற்ற வாழ்வு. அல்லேலூயா. திரும்ப வீழாது காரோம் இயேசு நாயகா, கிருபை இழாது காரோம், கிருபை இழக்காமல் காரோம் இயேசு நாயகா, திரும்ப வீழாது காரோம் இயேசு நாயகா, கிருபை இழாது காரோம் இயேசு
நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. அல்லேலூயா, அல்லேலூயா. நோயற்ற வாழ்வு சரீரத்தில், பாவமற்ற வாழ்வு ஆத்துமாவில். மூணாவது, நமக்குள்ள ஒரு ஆவின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவி என்றால் என்ன? நம்முடைய ஜீவன், நம்முடைய தன்மைகள். நம்முடைய ஜீவன், அங்கே நம்முடைய தன்மைகள் படிந்திருக்கின்றன. அதுதான் ஆவின்னு சொல்லுவோம். பைபிள் வார்த்தையின்படி ஆவி என்பது அதுதான் சொல்லுது. அப்போ இங்கே இதே மாதிரி 3 நிலைகள். அங்கே ஒரு ஒரு பூரண பாக்கியம் என்னன்னு சொன்னா, இந்த ஆவிக்கு பூரண பாக்கியம் கிறிஸ்து மயமாக்கப்பட்ட ஆவி. இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன ஆவி? கிறிஸ்து மயமாக்கப்பட்ட ஆவி. அல்லேலூயா. நோயற்ற வாழ்வு, பாவமற்ற ஆத்துமா, நோயற்ற சரீரம், பாவமற்ற ஆத்துமா, கிறிஸ்து மயமாக்கப்பட்ட ஆவி. அல்லேலூயா. ஷார்ட்டா நான் சொல்றேன். அங்கே நான் ஸ்தோத்திரம் எபேசியர்ல பார்க்கும் பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பழைய மனுஷனை களைந்து போடணும். 2வது ஸ்டெப் என்ன? புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். பழைய மனுஷனை தரித்து கொள்ளணும். பழைய மனுஷனை கழித்து போடணும். புட் ஆஃப் யுவர் ஓல்டு க்ளோத்ஸ், புட் ஆஃப். அப்புறம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். புட் ஆன் த நியூ க்ளோத்ஸ். ஒரு பழைய அழுக்கு பிடிச்ச வஸ்திரத்தை கலத்தி போடுறோம், புதிய வஸ்திரத்தை உடுத்தி கொள்றோம். இதே மாதிரி நம்முடைய ஆவி புதிதான ஆவியா மாறணும். அல்லேலூயா. இந்த ஆவியில பழைய மண்ணின் சுபாவங்கள் இருக்கு, ஜென்ம குணங்களால நிரம்பி கிடக்குது. எல்லாருடைய ஆவியும் அப்படிதான். பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆத்துமா கழுவப்பட்டது. உடனே ஆவி 100க்கு 100 கழுவப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குள் அந்த சுபாவங்கள் இருக்கு, அது மாறணும். அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. சுபாவம் மாறணும். சுபாவ மறுரூபம்னு சொல்லி இருக்கு. மகிமையின் மேல் மகிமையடைந்து கிறிஸ்துவின் சாயலாகத்தானே தேவ ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ் நடக்கணும் ஆவியில். டெய்லியும் எது கெட்டதா இருக்கோ அதெல்லாம் கலத்தி போடணும். புதிய ட்ரெஸ்ஸு, அதை தான் கிறிஸ்துவின் சுபாவம். அதை நம்ம என்ன பண்ணிக்கிடணும்? தரித்து கொள்ளணும். இப்போ சுயம் என்பது பொதுவாக எல்லாருடைய ஆவியிலும் இருக்கும். எல்லா மனுஷ ஆவிக்கும் உள்ள ஒரு குணாதிசயம் சுயம். அப்போ அந்த சுயம் என்பது அந்த பழைய மனுஷனுடைய வஸ்திரம். ஆனால் கிறிஸ்து அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானான்னு சொன்னார். உன் முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அது பிரதானமான முதல் கற்பனை. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அது அதற்கு இணையான 2வது கற்பனை. அப்போ அங்கெல்லாம் என்ன? அந்த சுயம் என்பதுக்கு இடம் இல்லை. இது மனித ஆவியில் சுயம் கட்டாயம் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் ஆவியை தரித்து கொள்ளுகிறோம், கிறிஸ்துவின் தன்மையை தரித்து கொள்ளுகிறோம். அது என்ன தன்மை? சுயநலமற்ற தன்மை. அல்லேலூயா. இதே மாதிரி தான் பெருமை, மனமேட்டிமை, கர்வம், இப்படி ஒன்று இருக்கு. இது மாறி மனத்தாழ்மை அணைந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போலாம். எரிச்சல், கோபம், வைராக்கியம் அப்படிப்பட்டது இருக்கு. அதுக்கு மறுபக்கம் பொறுமை, சகிப்புத்தன்மை,
இதெல்லாம் இருக்கு. இதை மாதிரி இதுதான் கிறிஸ்துவினுடைய சாயல். நம்ம உண்மையில் ஆதாம் ஏவாள் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுது அந்த இமேஜ் ஆஃப் கிரைஸ்டை நஷ்டப்படுத்திட்டாங்க, பாதிப்பு உண்டாக்கிட்டாங்க. அவங்க கர்த்தருடைய தேவனுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் பாவம் செய்த பொழுது அவர்கள் அந்த உள்ளான மனிதனில் இருந்த தேவ சாயலை அவர்கள் என்ன செய்தாருன்னா பல நல்ல காரியத்தை இழந்து போயிட்டாங்க. திரும்ப அதை ரிவைவ் பண்ணி பழையபடி இவனை தேவ சாயல்ல ஆக்கித்தான் அங்கே கொண்டு போகணும், வருகையில் சேர்க்க முடியும், பரலோகத்தில் கொண்டு வாழ வைக்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அதுக்கு பிறகு இந்த சுபாவத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, கிறிஸ்துவை போல மாற்ற ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதை எல்லாரும் உணரணும். டெய்லி ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவருடைய வேலை என்ன? இவனுடைய பழைய மனுஷனாகி அந்த பழைய வஸ்திரத்தை களைந்து புதிய வஸ்திரம் புதிய மனுஷனாக இவனை மாற்றணும். அல்லேலூயா. இதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கீங்க? ஆவியானவர் வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் பேசுவார், சூழ்நிலை சம்பவங்களை வைத்து நம்மளோடு பேசுவார், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோட பேசுவார், நம்மளுக்குள்ள கிரியை செய்வார், சில நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள நம்ம நடத்தி கூட நம்மளை பரிசுத்தமாக்குறார். இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது அவர் கைக்குள்ள அடங்கி இருந்து அவர் உருவாக்குறபடி, அந்த குயவன் அந்த மண்பானையை உருவாக்குறது போல அவர் கையில அடங்கி இருந்து உருவாக்க கொடுத்தோம்னா அவர் கிறிஸ்துவின் சாயலை நமக்குள் உருவாக்குவார். அல்லேலூயா. அல்ல நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்குவார். அப்பதான் எக்காலம் தொனித்தால் அங்க போய் நிற்க முடியும். அல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் என்ன சொன்னார்? பிரிய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் அறியவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறபடியினால் நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொன்னார். அவருக்கு எப்படி இருப்போம்? ஒப்பாயிருப்போம். அதுதான் ரோமர்ல சொல்லியிருக்கு, தேவகுமாரனுடைய சாயலை அடையும்படி நம்மை கர்த்தர் முன்குறித்தார், முன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய உள்ளான மனிதனில் அந்த கோர் ஆஃப் த இன்னர் மேன், ஆவி, நம்முடைய ஹியூமன் ஸ்பிரிட், நம்முடைய ஆவி, அந்த ஆவி மறுரூபம் அடையணும். அதுக்கு நம்பர் 1 பழைய வஸ்திரத்தை கலத்தி போடணும். நம்பர் 2 புதிய வஸ்திரத்தை என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். அடுத்தது அலங்கரிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அலங்கரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ பழைய வஸ்திரத்தை மாற்றி புதிய வஸ்திரம் போட்டு மட்டுமல்ல, நம்முடைய ஆவியை நம்ம என்ன செய்யணுமா? அலங்கரிக்கணும். அதுதான் அந்த பூரண பாக்கியம், அந்த மேன்மையான ஸ்டெப். அதாக பழையதை கலத்தியாச்சு, புதுசை போட்டாச்சு, இனி அதை நல்லா அலங்கரி. என்ன அலங்காரம்? முதலாவது நீதிமொழிகளில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானம் என்பது ஒரு அலங்காரம் என்று 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களும் சொல்லியிருக்கு, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே இப்படிப்பட்ட அழகான அலங்காரங்களை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறது. இனி புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லியிருக்கிறது, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினால் ஆவது, பொன்னினால் ஆவது, முத்துக்களினால் ஆவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினால் ஆவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா தேவ மக்களுக்கும் இந்த அலங்காரம் வேணும்.
குறிப்பாக அங்கே ஸ்திரீகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஸ்திரீகள் தான் உலக அலங்காரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துகிறவர்கள். அப்போது அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் பொன்னினால் உங்களை அலங்கரிக்க வேண்டாம், விலையேறப்பெற்ற வஸ்திரங்களால் உங்களை அலங்கரிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும்? நாணம் என்கிறது ஒரு நல்ல அலங்காரம். நாணம், தெளிந்த புத்தி, அது நல்ல அலங்காரம். அடுத்தது நற்கிரியைகள். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக அலங்காரம் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் பார்க்கும் பொழுதும், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அமைதலுள்ள ஆவி, சாந்தம், இதுதான் கர்த்தருக்கு அலங்காரமாக இருக்கிறது. அதை வைத்து நீ உன்னை அலங்கரி. உன் பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து, கர்த்தர் சொல்லுகிற இப்படிப்பட்ட உள்ளான சுபாவங்கள், இந்த உள்ளான சுபாவங்கள் அலங்காரமாக இருக்க நீ பிரயாசப்படு. உலக பிரகாரமான அலங்காரங்கள் வேண்டாம். அப்படி அலங்கரியாமல், அது உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். எவ்வளவு தெளிவான வார்த்தை. இனி இதுக்கு எங்க விளக்கத்துக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்கிறது? படித்து பாருங்கள், கீழ்ப்படியுங்கள் கர்த்தருக்கு. உலக அலங்காரம் உலகத்தானுக்குரியது, நம்முடைய அலங்காரமோ உள்ளான அலங்காரம். ராஜகுமாரத்தி, சொல்லுங்க, இந்த வசனம் எல்லாம் படிக்கவே மாட்டீங்களோ? ராஜகுமாரத்தி, உள்ளான பூரண அழகுள்ளவள். எல்லாம் சேர்ந்து ஒன்று சொல்லுவோமே, ராஜகுமாரத்தி, உள்ளான பூரண அழகுள்ளவள். அங்க ராஜகுமாரத்தின்னு சொன்னது யார? மணவாட்டிய. அல்லேலூயா. மணவாட்டியில ஆணும் பொண்ணும் எல்லாம் உண்டு, நம்ம எல்லாரையும் சேர்த்தான் மணவாட்டி. அப்போ ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமையுடையவள், அதுதான் அவர் பார்வையில் அலங்காரம். அல்லேலூயா. சோ தேவ மக்களே, இன்றைக்கு ஒரு நோயற்ற வாழ்வு நம் சரீரத்தில் தருவாராக. பாவமற்ற ஒரு ஆத்துமாவாய் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் எழுப்புவாராக. நமக்கு கிறிஸ்துமயமாக்கப்பட்ட ஒரு ஆவியாக நம்முடைய ஆவியை எழுப்பட்டும். அந்த ஆவியில் பொருளாசை, அலங்கார, ஆடம்பர, மோகம் இதெல்லாம் உள்ள இருந்தால் அது கிறிஸ்துமயமாக மாறுமா? உலகமயமாக தான் இருக்கு. அதான் சொல்றது, இந்த ஆவி இப்பொழுது கிறிஸ்துமயமாக மாறணும். அல்லேலூயா. இப்போ எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம் உண்மையான இருதயத்தோடு. இந்த 3 காரியத்துக்காக ஒரு சிறு ஜெபம் கொஞ்ச நேரம் பண்ணி நாம் எழும்பி செல்ல போகிறோம். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் கவனம் செலுத்தி கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆமென். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுவோம், விடுதலையா ஜெபம் பண்ணுவோம். வார்த்தையை பெற்ற நாம் அந்த வார்த்தையை உள்ளத்திலே அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நோயற்ற வாழ்வுக்காக முதலாவது எல்லாரும் சேர்ந்து ஒரே வார்த்தையை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு எப்படி அவர் பாதத்தை பற்றி கொண்டு விடியும் மட்டும் போராடினானோ, அதுபோல் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம போராடலாமே. எல்லாரும் சரீரத்தில் ஒரு நோயற்ற வாழ்வு தாரும் ஆண்டவரே, ஒரு நோயற்ற வாழ்வு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல போராடி ஜெபம் பண்ணுங்க. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. நல்ல போராடி ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணு. அடிக்கடி உனக்கு வியாதி வருது, கஷ்டம் வருது. இப்போ சபையாக ஜெபம் பண்ணும் பொழுது நீயும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு. வாலிபர்களே ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்கள், முதியோர்கள் ஒருவரும் பாக்கி இல்லாம எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். என் பலவீனத்தில் நீர் தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் நோய்களை நீர் குணமாக்கும் என்று ஜெபிக்கிறேன். நோயற்ற வாழ்வு எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அப்பா என் சரீரத்தில் பூரண சுகம் தருவீராக. நோய்கள் தாக்காமல் ஒரு தடை காப்பை வைத்து கர்த்தருடைய இம்யூனிட்டியை பெற்ற ஒரு சரீரமாக நோயற்ற வாழ்வு வாழ எனக்கு கிருபை தருவீராக. என் வயது திரும்ப வாழ வயது ஆகும்படி, ஆமீன், என் வயது திரும்ப வாழ வயது ஆகும்படி இழந்து போன பலன் வருவதாக. அப்பா, பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொன்னபடியே எங்களுடைய ஆமீன் சரீரத்திலே வியாதிகளால், பலவீனங்களால், பல வைரசுகளினால் எல்லாம் பாதிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை எங்களுக்கு திரும்ப தருவீராக. நல்ல ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. சுகம் வேண்டும்னா ஜோம் பண்ணுங்க. சிலர் இப்படி சுகம் வேணும், ஆனா சுகத்துக்கா ஜோம் பண்ணும் பொழுது எங்கேயாவது கவனத்தை விட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்ப எப்படி சுகம் வரும்? ஆமீன். வாய் திறங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபை செய்யும். ஆமீன். கொரோனா காலத்திலிருந்து எனக்கு ரொம்ப பலவீனம்னு சொல்றவங்க அந்த பூச்சியினால் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவேல் 2:25 வெறும் பயிர் வகைகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்திலும் கிரியை நடப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லா பலனும் திரும்ப தருவாராக. ஆமீன். சுகத்தை திரும்ப தருவாராக. எந்த ஊன் உறுப்பு இப்ப சரியா செயல்படவில்லையோ இயேசுவின் நாமத்தில் அதை செயல்பட வைப்பாராக. ஆமீன். கிட்னி செயல்பட வைப்பாராக. இருதயம் செயல்பட வைப்பாராக. லிவர், லங்ஸ் சரியாய் செயல்பட வைப்பாராக. பேங்க்ரியாஸ் சரியாய் செயல்பட வைப்பாராக. பிரெயின் சரியாய் செயல்பட வைப்பாராக. கண்கள், காதுகள், ஆமீன், வாய், உதடு, நாவு எல்லாம் சரியாய் செயல்பட வைப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, உம் பாதம் பற்றி போராடுகிறோம். நாங்கள் நோயாளிகளாய் வாழ முடியாதப்பா. நாங்கள் குறைபாடு உள்ளவர்களாய் வாழ முடியாதப்பா. நாங்கள் பலவீனர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாதப்பா. இன்றைக்கு ஒரு புதுபலன் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரட்டும் ஆண்டவரே. எங்களை நீர் குணமாக்குவீராக ராஜா. எங்களை நீர் குணமாக்குவீராக ராஜா. உடைய குணமாக்கும் வல்லமையை ஆண்டவர் எங்கள் மேல் அனுப்புவீராக. எங்களை உம் வல்லமையால் நிரப்புவீராக. உம் தழும்புகளால் நீர் சம்பாதித்த தெய்வீக சுகத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக, தந்தருளுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓலபா கபா ரபோ சந்துனா துரபால புகதுனா மாஷிலபால பு ரபா சந்துனா உரபாலபா துர ஹலபா ஷிகமௌரியா. எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எல்லா நோய்கள் சுகமாகட்டும். எல்லா வியாதியினால் உண்டான கஷ்டங்கள் மாறி ஒரு புதுபலன் வருவதாக, புதுப்பிக்கப்படுவதாக. எங்கள் சரீரங்கள் புதுப்பிக்கப்படுவதாக, புதுப்பிக்கப்படுவதாக, புதுப்பிக்கப்படுவதாக. க்ளோரி, 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 க்ளோரி. உடைய வல்லமை இப்பொழுதே கிரியை செய்வதாக. எங்களை சுகமாக்கும் வல்லமை, எங்களை புதுப்பிக்கும் வல்லமை, எங்கள் சரீர அவயவங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர். அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர். என் தேவனே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக அப்பா. உம்முடைய கிருபை இறங்குவதாக அப்பா. உம்முடைய நன்மை எங்கள் சரீரத்தில் இன்றைக்கு வெளிப்படுவதாக தகப்பனே. கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு கிரியை எங்கள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் செய்வீராக ராஜா, செய்வீராக ராஜா. மருந்துகளுக்கும் மாத்திரைகளுக்கும், மருத்துவமனைகளுக்கும், மருத்துவர்களுக்கும், மருத்துவங்களுக்கும், வியாதி படுக்கைகளுக்கும், அகால மரணங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விலக்கி காக்கணுமே, விலக்கி காக்கணுமே அப்பா. இந்த காரியங்கள் அனைத்துக்கும் விலக்கி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், 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 காத்துக்கொள்ளும். எங்களுக்கு சர்வாங்க சுகத்தை தாரும். ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. இது சரீரம் முழுசும் ஒரு நல்ல இம்யூனிட்டியை தாரும் அப்பா. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வல்லமையோடு, இந்த ஊக்கத்தோடு பாவத்துக்கு விரோதமாய் போராடி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். என் தகப்பனே, என் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும்படியாய், என் ஆத்துமா கர்த்தருக்கு முன்பாய் நிலை நிற்கும்படியாய், என் ஆத்துமா உலகத்தால் கரைபடாதபடி, பாவத்தால் கரைபடாதபடி சுத்தமாய் காக்கப்படும்படியாய் இதோ என் ஆத்துமாவுக்காகவும் சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உன் ஆத்துமாவை குறித்து நீ அதிக கவலை கொள்ள வேண்டும். சரீரத்தை பார்க்கிலும் ஆத்துமா விலையேற பெற்றது. சரீரத்துக்காய் போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிலும் இப்ப
இப்பொழுது ஆத்துமாவுக்காய் அதிக போராட்டமாய் எல்லாரும் வாய் திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னித்து விடும், என் பாவங்களை எனக்கு மன்னித்து விடும். என் சிந்தையில் பாவங்கள், செயலில் பாவங்கள், பார்வையில் பாவங்கள், கிரியையில் பாவங்கள், நடக்கையில் பாவங்கள், நோக்கத்தில் கூட பாவங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உம் இரத்தத்தால் என் ஆத்துமாவை கழுவி சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. யார் இந்த காரியத்திலே ஜெபிக்கணுமோ தயவு செய்து வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உன் ஆத்தும ரட்சிப்பு அருமையானது, கர்த்தர் அதை உனக்கு இலவசமாய் தருகிறார். இந்த வேளையில் வாய் திறந்து கேட்டு பெற்றுக்கொள்வாயாக. இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, பற்பல பாவங்கள் செய்தவள். இன்றைக்கு எனக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிட்டு விடோ. என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரியோ, என்னை இரத்தத்தால் கழுவோ, என்னை மன்னித்தருளோ, என்னை மன்னித்தருளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்கப்பட்ட பாவம் திரும்ப திரும்ப நான் விழுந்து விழுந்து எழும்புகிறேனே அப்பா, இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும். அந்த பாவ கட்டு அறுக்கப்பட்டு போகட்டும். இனி அந்த பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். உன் வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனை உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் இயேசு நாதரை உத்தமமாய் பின்பற்றும்படி, உம்முடைய நுகத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். இந்த போராடுகிற பாவங்களிலிருந்து விடுதலை தாரும். விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமையை மாற்றி ஆண்டவரே, உம் கிருபைக்குள் நான் கீழ் நின்று நல்ல முழு ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. பாவமற்ற வாழ்வு தருவீராக. பாவம் என் ஆத்துமாவை தொடாமல் காத்து கொள்ளுவீராக. பாவத்தால் இனி ஒரு கரை என் ஆத்துமாவில் ஒரு பொழுதும் வராதபடி பாவமற்ற வாழ்வு வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடர்ந்து ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசுவின் இரத்தத்துக்குள் மறைத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமம் என்கிற அந்த துருகத்துக்குள் வைத்து என்னை காத்து நடத்துவீராக. உம்முடைய ஆவியின் அபிஷேகம் அக்கினி மதிலாய் நின்று பாவம் என்னை தொடாதபடி காத்து நடத்துவீராக. பாவமற்ற வாழ்வு என் ஆத்துமாவுக்கு தந்தருளுவீராக. உலப கத்துனா ஷபலா துரகத்து ரபௌஷதலா உரிபிலிபி கபரபௌஷலபௌதரபா. எல்லா பாவத்தினுடைய போர்களும் நின்று போகட்டும். பாவம் என்கிற ஆயுதங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். பிசாசு மறைவிடத்தில் இருந்து எனக்கு நேராக எய்து கொண்டிருக்கிற பாவ அம்புகள் முறிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய ஆவிக்காக எல்லாரும் இதே வல்லமையோடு, இதே ஃபோல்ஸோடு நல்லா ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் ஆவி பரிசுத்தம் அடையணும், என் ஆவி கிறிஸ்துமயமாகணும், என் ஆவி கிறிஸ்துமயமாகணும். அந்த பழைய ஜென்ம குணங்கள், மண்ணின் சுபாவங்கள் என்னை விட்டு மாறுவதாக தகப்பனே. ஆமீன். சுயம் மாறட்டும், பெருமை மாறட்டும், ஆமீன். வைராக்கியம் மாறட்டும், பகை மாறட்டும். எல்லாவித மண்ணின் குணங்களும் அந்த ஜென்ம குணங்களும் என்னை விட்டு மாறட்டும். என் கிறிஸ்துவின் சாயலை நான் தரித்துக் கொள்ளும்படியாய், ஆமீன், நான் சுயநலமற்றவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய், ஆண்டவரே மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுகிறவனாய், அப்பா, எல்லா நிலையிலும் நல்ல நல்ல கிறிஸ்துவின் தன்மைகளை நான் அனுபவித்து வளரும்படியாய், தேவ சாயலில் நான் மாறும்படியாய் கர்த்தர் என் ஆவியிலே ஒரு கிரியை நடப்பியும் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் கிரியை நடப்பியும் அப்பா. அதோடு கூட புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதோடு நிற்காமல் உமக்கு முன்பாக நான் அலங்காரமாக இருக்கத்தக்கதாய், என் ஆவி ஆண்டவரே அலங்காரமாக இருக்கத்தக்கதாய் மேன்மையான கிறிஸ்துவின் தன்மைகள் என்னை நிரப்புவதாக, மேன்மையான கிறிஸ்துவின் தன்மைகள் என்னை நிரப்புவதாக. உலக ஆசைகள் ஓடுவதாக, மண் ஆசைகள் ஓடுவதாக, பொருள் ஆசைகள் ஓடுவதாக, பண ஆசைகள் ஓடுவதாக, ஆடம்பர மோகங்கள் ஓடுவதாக, பொன்னிலும் பொருளிலும் ஆசை வைக்கிற அனுபவங்கள் மாறுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் என் கிறிஸ்து என்னில் மகிழத்தக்கதாய், என் கிறிஸ்து என்னில் பிரியப்படத்தக்கதாய், என் உள்ளான மனிதனிலே என் ஆவி, ஆமென், உமக்கு முன்பாய் அலங்காரமானதாய், ஆமென், மாற்றுவீராக. அர்ப்பணித்து நிற்கிறோம், அர்ப்பணித்து நிற்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நோயற்ற சரீரம், ஆமென், தருவதற்காய் ஸ்தோத்திரம். பாவமற்ற ஆத்துமா தருவதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து மயமாக்கப்பட்ட ஆவி எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையிலே ஒரு நோயற்ற சரீரம், பாவமற்ற ஆத்துமா, எங்களுக்கு ஒரு கிறிஸ்துமயமாக்கப்பட்ட ஆவி, இதை நீர் தருவேன் என்று வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்.
எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிலும் இந்த பூரண பாக்கியம் உண்டாகும்படி கர்த்தர் வழி நடத்தும். எல்லாருக்குள்ளேயும் தொடர்ந்து கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் ஒரு பெரிய கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மேல் இந்த விஷயத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.